அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் புறக்கணிப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் 24வது பட்டமளிப்பு விழா இன்று காலை 11 மணிக்கு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. இதில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கான பட்டச்சான்றிதழை வழங்க இருக்கிறார். மேலும் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய இணைவேந்தராக இருக்கக்கூடிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த அழைப்புதலின் பெயர் இடம்பெற்றிருந்தது. அவரும் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வார் என்கின்ற அந்த செய்தி வெளியாகி இருந்தது. ஆனால் இந்த பொதிகை நிகழ்ச்சி நடைபெற்ற அந்த டிடி நிறுவனம் நடத்திய அந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்திற்கான அந்த சர்ச்சை எழுந்த நிலையில் தமிழக அமைச்சர்கள் தொடர்ச்சியாக பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்து வந்தனர். அதே போல தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் சாமிநாதன் கலந்து கொள்ளவில்லை. உயர்கல்வித்துறை அமைச்சரும் திறந்தநிலை பல்கலைக்கழகம், ஆசிரியர் பல்கலைக்கழகங்களுடைய பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிப்பு செய்திருந்தார்கள். தொடர்ச்சியாக இன்று நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய 24வது பட்டமளிப்பு விழாவிலும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்ளவில்லை என்கின்ற அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான சர்ச்சை எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த சர்ச்சைக்கான விளக்கம் அளித்த பிறகும் தற்போது தமிழக அமைச்சர்கள் தொடர்ச்சியாக ஆளுநருடைய அந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியை புறக்கணித்து வருகின்றனர். நன்றி பாண்டியராஜன், உங்கள் தகவல்களுக்கு.